ஹாய், நம்ம எல்லாருமே வீட்டில் ஈஸியாக வேர்க்கடலை சட்னி செய்வோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சட்னின்னு சொல்லலாம். இப்போ வேர்க்கடலை கூட தக்காளியை சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். வேர்க்கடலை தேவையான அளவு போட்டுக்கிறேன். லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். இஞ்சி 2 பல் போட்டுக்கலாம். பூண்டு ஒரே ஒரு பல் மட்டும் போட்டுக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். லைட்டாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்து வந்துடுச்சு. இப்போ இதை இறக்கிட்டு ஃபேன் காற்றுல ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மசிய தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பரான சட்னி ரெடி. இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதே பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டு இறக்கி நம்ம இப்போ அந்த தாளிப்பு சேர்த்துடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான வேர்க்கடலை தக்காளி சட்னி ரெடி. இது எல்லா சைட் டிஷ்ஷுக்குமே செட் ஆகும். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.